Hi guys, welcome to Cheeky Chica. Guys, before we start, a shout out to our sponsor, Act Smart Wi-Fi. Dear viewers, யூஸ் பண்ணுங்க ஆக்ட் ஸ்மார்ட் வைஃபை. புது ஏஐ டெக்னாலஜி செம்மையா இருக்கும். இது யூஸ் பண்ணி ஜீரோ பஃபரிங் சூப்பர்பா. அப்படியே ஒரு பஃபரிங் ப்ராப்ளம்லாம் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணலாம். ஓடிடியா இருக்கும், மூவிஸா இருக்கட்டும், கிரிக்கெட் மேட்சா இருக்கும், என்னவா சூப்பர்பா இருக்கும். ஆக்ட் ஸ்மார்ட் வைஃபை மாத்துங்க. முக்கு மேல ராஜா. உங்களுக்கே தெரியும் ஆக்ட் ஸ்மார்ட் வைஃபை செமையா இருக்கு. அது ஆக்ட் ஜிப்பின்னு ஒண்ணு இருக்கு. அது எப்படின்னா வீட்டுல எங்கெல்லாம் எங்கதான் ப்ராப்ளம் பஃபரிங் ப்ராப்ளம் லபக்கன்னு பிடிச்சி சரி பண்ணுவோம். நீங்க பாத்தீங்களா இன்னைக்கு எப்படி அந்த அபிஷேக் சர்மா ஆக்ட் ஜிப்பி மாதிரி டக்கு ப்ராப்ளம் டக்கு சிக்ஸ் 7வது மேட்ச் முடிச்சிட்டான். சோ அதான் ஆக்ட் ஜிப்பிக்கு வச்சுக்கோ, லாக் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்ட் ஜிப்பி அதை இன்டெகிரேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா போறோம். அவ்வளவுதான். ஆக்ட் ஸ்மார்ட் வைஃபை வந்து தூளா கலப்போம். பஃபரிங்கும் இருக்காது, ஒரு புடலங்காவும் இருக்காது. பஃபரிங்கும் இருக்காது, புடலங்காவும் இருக்காது. அதெல்லாம் டிஃபரெண்ட். ஏன்னா இன்னைக்கு டிக்கெட் நிறைய இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி 5 டீம் வந்து டிக்கெட் போட்டாங்க. யூஸ்வலா இவ்வளோ ஏர்லியா 5 டீம்ஸ் பீங் நாக்ட் அவுட் ஐ டோன்ட் திங்க் has ever happened before, Chica. Hardly 11 games and 12 games into the IPL. Usually அந்த 13th and 14th கேம்ல தான் நம்மளுக்கு தெரியும். பட் in 12 games itself 5 teams out. Sunrisers Hyderabad making sure LSG-யும் கீழே போவாங்கன்னு ஒரு செம ஃபைட் பார்த்தோம் வேற அங்க. அபிஷேக் சர்மா அண்ட் திக்வேஷ் ரித்தி. அதான் அபிஷேக் சர்மா கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருந்தாரு. சரி நான் கிளம்புறேன், நீனும் என்னோட பக்கத்துலயே வா, நெக்ஸ்ட் பிளைட் நீனும் தான் அப்படின்னு சும்மா ஒரு டயலாக் விட்டுருக்கணும். நான் சந்திரனுக்கு தான் பிளைட், உன் பிளைட் டெல்லிக்கு, வா வா பக்கத்துல தான் நம்ம ஊர் அப்படின்னு கையில டிக்கெட் எடுத்து கொடுத்து போர்டிங் பாஸ் உனக்கு இருக்கு பாரு, வந்து கூட வந்து சேரு அப்படின்னு இருக்கணும். அவ்வளவுதான். டெய்லி என்னப்பா இது கடைசியில நேத்துல இன்னைக்கு 4 மேட்ச் டிக்கெட் ஆயிடுச்சுல்ல. சோ டிக்கெட்டுக்கு டெய்லி ஒரு டிக்கெட் கொடுக்குறாங்க. மேட்ச் டிக்கெட் இருக்கு. சோ என்னன்னா நீ இந்த ப்ராப்ளம் எனக்கு முன்ன புரியல. அந்த எல்எஸ்ஜி வந்து டீம் வந்து அழிஞ்சு வடிக்கிற டீமா இருக்கிறாங்க. ரொம்ப ஒரு பாடி லாங்குவேஜே சரியாது. ஸ்டில் ஏதோ ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்குல்ல. ஒரு 3 மேட்ச் வின் பண்ணா ஒரு குவாலிஃபை ஆகும். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குச்சு. 200 அடிச்சிட்டாங்க பேட்டிங்ல. 200 அடிச்சாங்க. தேஷ் ஸ்கோர் 220, 230. ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் பவர் பிளே என்ன மாதிரி ஆடினா மாக்ரமும் சரி மார்ஷும். அதுக்கப்புறம் அது விட்டாங்க பாரு. இன்னைக்கு பாரு என்னோட ஃபேவரட் நிக்லஸ் பூர்ணா ஏதோ பூர்ண நட்சத்திரம் ஏதோ சுமாரா ஏதோ பண்ணா. இன்னைக்கு நல்லா ஆடிதான், கொஞ்சம் கண்ட்ரோல் ஆனா. நீங்க பூர்ண நட்சத்திரம் இன்னைக்கு சூப்பர் ஆனா. தேஷ் ஸ்கோர் 220, 230. ரிஷப் பந்த், வைஞ்சிங், அதுக்கப்புறம் அப்படியே பொட்டலம் ஆயிட்டாங்கடா நீ எல்எஸ்ஜி. பொட்டலம். Towards the end actually கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணாங்க. The truth behind it, Chica, I was shocked that Rishabh Pant walked in at number 3, Chica, first of all. எதுக்கு வந்து ரிஷப் பண்ட் நம்பர் 3ல வாக் இன் பண்ணாருன்னு தெரியல. Was it a selfish move just for his form இல்லாட்டி ஒரு டீம் டிசிஷனா? ஏன்னா how can you not play? ஏன் சிக்கா அவங்க 100 I think they were 110 for 1 அவர் அவுட் ஆகும்போது 10 ஓவர்ஸ்ல நிக்லஸ் பூரான் was an obvious choice ல சிக்கா actually at number 3 itself. Why waste those 9 or 10 deliveries extra? ஆக்சுவலா பார்த்தா ஃபர்ஸ்ட் 10 ஓவர்ஸ் 110 தாங்க. அதுக்கே பார்த்தா நீ கடைசி 10 ஓவர்ஸ் 90 ரன்ஸ் தான், 90 தான் அடிச்சிருக்காங்க அவங்க. இன்ஃபேக்ட் லாஸ்ட் 4 ஓவர்ஸ் லோவஸ்ட் ரேட். லாஸ்ட் 5 ஓவர்ஸ்ல எல்எஸ்சி தான் லோவஸ்ட் அடிச்சிருக்காங்க. பொட்டலமா ஆயிட்டாங்க. 220, 230. அதுல ஹேட்ஸ் ஆஃப். ஆக்சுவலா அந்த இவன் ஈஷான் மலிங்கான்ற செமையா போலிங் போனான். இன் ஆல் ஃபேர்னஸ் அந்த ஈஷான் மலிங்கா மிட் லோஸ்ட் அப்படியே போட்டு ஸ்ட்ராங்கிள் பண்ணான் ஈஷான் மலிங்கா. ஐ திங்க் ஃபார் அ சேஞ்ச் ஸ்லோவா நீ பார்த்தனா ஐ லைக் திஸ் பாய். இவன் அந்த லெஃப்ட் ஹேண்ட் புதுசா ஆனானே அவங்களுக்கு, அந்த அவங்க கூட நல்லா போலிங் போட்டான். அந்த ஹர்ஷ் துபே அடி வாங்கின மாதிரி தெரியுது. ஆக்சுவலி விக்கெட் எடுத்தான். ஆக்சுவலா அவன் தான் அந்த மாக்ரம் விக்கெட் எடுத்தான். மோர் ஓவர் நிறைய 2 சான்ஸ் எல்லாம் இருந்து அவனுக்கு 4 கேட்ச் விட்டாங்க அவன் போலிங்ல. சோ நீ பார்த்தா அவனால போட்டா ஹர்ஷல் பட்டேல் போட்டு ஒரு வாங்கிட்டாங்க நீ. பட் மிடில் ஓவர் கொஞ்சம் போரா போட்டான் சிக்கா. அந்த ஒரு மார்க்கரமுக்கு அந்த பால் சம பால். பட் மீதி ஆக்சுவலி ரொம்ப போரா போட்டார் ஹர்ஷல் பட்டேல். நீ இந்த பையன் நல்லா போலிங் போட்டான். அந்த லெஃப்ட் ஹேண்ட் நல்லா போலிங் போட்டான். ஒப்பீனியன் நல்லா போட்டான். பட் அந்த இஷான் மலிங்கா தான் அப்படியே இழுத்துட்டான் போட்டு அவங்களை போட்டு. he brought down the run rate. இஷான் மலிங்கா 4 overs just 27 runs. அதை பாரு எவ்வளவு பாரு. இஷான் மலிங்கா 4 overs 28 runs. சூப்பர் போட்டு 2 விக்கெட் எடுத்தான். அங்கதான் கேமே சேஞ்ச் ஆகுது. சரி கமிங் பேக் ரிஷப் பந்த் நீ அவன் பாவண்டா. நீ அவன் வந்து செல்ஃபிஷ் இல்ல. அவன் எங்கதான் போனா ரன்னே வரமாட்டு. 4ல ரன் வரல, 3ல போனா ரன் வரல, 5ல போனா ரன் வரல, 6ல போனா ரன் வரல. எல்லா மேட்ச் இப்படிதான் ஆச்சு அவனுக்கு. பாருங்க 0 இல்ல சிக்கா, அது எல்லாமே ஓகே சிக்கா. பட் நீங்க ஒரு கிரிக்கெட்டிங் சென்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்பர் 3 நிக்லஸ் பூரான் தானே சிக்கா வந்திருக்கணும்.
என்ன சீக்கா நீங்க ஓகே ஐ வாண்ட் டு ஆஸ்க் யூ சம்திங் சீக்கா. இல்ல நான் ஏன் லாஸ்ட் 6 மேட்ச் நிக்லஸ் பூரன் அடிக்கலையே. பட் நான் லாஸ்ட் 5 மேட்சஸ் ரிஷப் பண்ட் வந்து 11 மேட்சஸ் அடிக்கல சீக்கா. கரெக்ட். நிக்லஸ் பூரன் லாஸ்ட் 6 மேட்சஸ் அடிக்கலையே. அவனுதான் வாங்கிட்டு இருக்கான் சீக்கா. ஃபர்ஸ்ட் 6 மேட்சஸ்ல அடிச்சாரு. ஓகே, ஒரு 4 மேட்சஸ் அடிக்கல. நடுவுல ஒரு மேட்ச் 30, 25 அடிச்சிருக்காரு அவரு. இட்ஸ் நாட் லைக் அந்த பாருங்க இந்த 27 or 15 நடுவுல அடிச்சாரு. ரிஷப் பண்ட் வந்து டோட்டல் ஃபெயிலியர் இந்த சீசன். டோட்டல் பின்கோட் ஆக்சுவலி லிட்டரலா பாக்கணும்னா நீங்க பாருங்க அந்த. ஆமா, சோ இதனால தான் நான் உங்களுக்கு கேக்குறேன் சீக்கா. நீங்க இவ்ளோ சொல்றீங்கல்ல, நீங்க வந்து எஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் ரிஷப் பண்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. பட் வாட் ஐ அம் ட்ரைங் டு ஆஸ்க் யூ இஸ் சிம்பிள். நிக்லஸ் பூரன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. Yeah, but what I want to ask you from a cricketing angle, just pure cricketing angle, நீங்க 3 out of 3 வின் பண்ணணும். நீங்க நல்ல ரன் ரேட்ல வின் பண்ணாதான் 3 out of 3 நீங்க வின் பண்ணாலும் வெரி பிக் ரன் ரேட்ல வின் பண்ணாதான் உங்களுக்கு ஒரு சான்ஸ் ஆஃப் குவாலிஃபைங். உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது இன்னைக்கு. 10 overs 110 for 1. You have the most destructive batter in T20 cricket in the world today in Nicholas Pooran. சீக்கா நீங்க சொல்றீங்க கரெக்ட், லாஸ்ட் 5 மேட்சா வழிஞ்சிருக்காருன்னு. 5 மேட்சா வழிஞ்சு கூட அவர் தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சிக்ஸஸ் ஒன்னு வச்சிருக்காரு டோர்னமெண்ட்ல. சோ தட் டைப் ஆஃப் பேட்டர் won't you want to send at this particular stage? Ani, it's a chicken and egg mari. I agree with you completely. I like Nicholas Pooran because I like him a lot. Onake Nicholas Pooran is one of my favorite cricketers. Nicholas Pooran is one of Pramadman. But unfortunately, things are not going Rishabh Pant's way in any way. அவன் கேப்டன்சிலையும் சரி, அவன் போலிங் சேஞ்சஸ்லயும் சரி, அவன் ஃபீல்ட் பிளேஸ்மெண்ட்ஸ்லயும் சரி, எல்லாத்துமே கொஞ்சம் சொதப்புறான். இன் ஆல் ஃபேர்னஸ் நீ பார்த்தனா திங்ஸ் ஆர் நாட் கோயிங் இஸ் வே. பேட்டிங்ல பாரு, வந்தா அவன் ஒண்ணு தில்லுக்கு துடு அவன் ஷார்ட்ஸ் ஆடணும், அதுவும் ஆட மாட்டேன்றான். அரைக்குறையா ஆடிட்டு இருக்கான். கொஞ்சம் இன்னுக்க பாக்குறான், ரிவர்ஸ் ஸ்வீப் பண்ண பாக்குறான், எல்லா பார்த்தா ஒரு நாள் ஒரு மாதிரி அவுட் ஆகிட்டு இருக்கான். பாத்தியா ஒரு மாதிரி அவன் சீக்காக்கு மேல அவுட். நான் தான் ஐ யூஸ் டு பி தி ஒன்லி ஃபெலோ ஹூ இன்வென்டட் வேஸ் ஆஃப் கெட்டிங் அவுட் தோஸ் டேஸ் இன் மை பிளேயிங் டேஸ். இவன் அதுக்கு மேல இருக்கான், இவன் எனக்கு மேல இருக்கான். இவன் ஒரு நாள் ஒரு மாதிரி அவுட் ஆயிட்டு இருக்காங்க. அந்த காலத்துல நான் ஒருத்தன் தான் அப்படி இருந்தேன்னா, நான் 30 வருஷம் முன்னாடி இவன் பாரு ஒரு நாள் ஒரு மாதிரி அவுட் ஆயிருக்கா. ரிவர்ஸ் ஸ்வீப் பண்றான், இந்த ஸ்வீப் பண்றான், லேப் ஸ்வீப் பண்றான், சுத்தறான், என்னவோலாம் அவுட் ஆயிருக்கான் ரிஷப் பந்த். அவனுக்கு நிஜமாவே என்ன ஆச்சுன்னு தெரியல. பாவம், ஐ ஜஸ்ட் வாண்ட் லீவ் ஹிம் அலோன். ஒரு மேட்ச் 2 மேட்ச் ஒழிஞ்சு போ, விட்டுறது, சீசன் முடிஞ்சு தலை சுத்தி போட்டு அவ்வளவுதான். சீசனும் கோயிந்தா ஆயிடுது அவங்களுக்கு. அடுத்த சீசன் என்ன பண்ண போறான்? தே ஹேவ் டு ரீஇன்வென்ட் தி ஹோல் டீம். டீமையே ஒரு மாதிரி வரவரையா மாத்தணும். போலிங்கே இல்ல இந்த டீம்ல. காட்டா வந்து இன்ஜரின்றாங்க. அந்த எந்த மோஷன் கார்டெல்லாம் ஒரு பிரமாதமா ஒண்ணும் பண்ணிட முடியாது. போலியே கிடையாது இவங்களுக்கு இந்த டீம் வச்சுட்டு. மயாங்க் யாதவ் சார் இன்ஜர் வந்து ஆனா 14 இன்ஜர் தான் இருக்கான். அவங்க என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. கடைசியில அவங்களுக்கு என்ன பெஸ்ட் திங் தட் எவர் ஹேப்பன் ஃபார் தெம் இஸ் திக்வேஷ் ராதி. அவங்க ஒருத்தர் தான் சூப்பர் போலிங் போடுறான், நம்பர் 1. நோ, இந்த பேட்டிங் வெரி பிக் சொதப்பாலஜி. நீ பார்த்தனா கமிங் பேக் கம்பேரிசன் அந்த போட்டனா பாரு, 6 overs பவர் பிளே போது வந்து SRH வந்து எவ்வளவு இருந்தா பாரு. நீங்க வந்து 72 for 1. அவங்க எவ்வளவு நம்ம 69 for no loss. பேசிக்கலி பார்த்தா பவர் பிளேல LSG were ahead. இன்ஃபேக்ட் அந்த வின் இண்டிகேட்டர் ஒன்று இருந்தது. அந்த பவர் பிளே பிரகாரம் பார்த்தா 50-50 or 51-49 இருந்தது. 6 பிளே 7th over தான் மேட்சே மாறிது. அந்த அபிஷேக் சர்மா வந்தா அந்த பிஷ்னா லெக் ஸ்பின்னரே கிடையாது. அவனை போய் லெக் ஸ்பின் சொல்லி போய் சொல்றாங்க எல்லாரும். அவனை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கமெண்டேட்டிவ் சரி, நீங்களும் சரி, நானும் சரி, அவன் லெக் ஸ்பின்னர் சொல்லவே கூடாது. அவன் போலர், அவ்வளவுதான். அவன் என்ன போலிங் போறான் அவனுக்கே தெரியும். அவன் ஸ்பின்னும் பண்றது பால். ஸ்பின்னா பால் திருப்பணும். லெக் ஸ்பின்னா பால் வந்து ஸ்பின் ரைட்ல போய் ரைட் வெளில போனோம். பிஷ்னா ஒரு பால் வெளில போனது கிடையாது. கரெக்டா இல்லையா? ஒரு பால் திருப்பினது கிடையாது. பிஷ்னா லெக் ஸ்பின்னா பால் ரைட் ஹேண்ட் பிச்சாய் மிடில் அண்ட் ஆஃப்ல பிச்சாய் ஸ்லிப் பழக போனோம். டியர் வேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு பால் நீங்க போய் பாத்துருக்கீங்களா? நான் பார்த்ததே கிடையாது வரைக்கும். எல்லாம் ஸ்லைடர். அவனை வந்து ஸ்பின்னர்னே சொல்லக்கூடாது, ரிஸ்பின்னரே சொல்லக்கூடாது, போலர் அப்படி வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். பில்லர் போலர்னு வச்சுக்கோங்க. அவனை வந்து இந்தியாக்கெல்லாம் ஆட வச்சிட்டாங்க போட்டு. எப்படின்னா புரியாது எனக்கு. இந்தியா காடி கலக்கி இருக்கான். அதான் சீக்கா, இந்தியன்ஸ் வந்து பொளக்குறாங்க சீக்கா. இந்தியன்ஸ் வந்து விட்டுரு. அவனை வந்து போட்டுது அபிஷேக் சர்மா ஒரு அடி அடிச்சா வந்து 7வது ஓவர்ல அங்கேயே மேட்ச் ஓவர். அந்த 7வது மேட்ச்ல மேட்ச் சீல்ட் அண்ட் டன் டஸ்ட். அங்கதான் மேட்ச் மாறிது. அது வரைக்கும் இன்ஃபேக்ட் அதை வச்சு கூட ஒரு போலர் வச்சிருக்காங்க திக்வேஷ் ராதி. அதை வச்சு கூட they were trying to fight back in all fairness. But that is where today I thought Klassen played a good long. I thought இவன் நல்லா ஆனா, இவன் பேர்னா ஈஷான் கிஷன். இன்னைக்கு ஆனாங்க தெரியுமா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் கண்ட்ரோல்டு ஆனாங்க. பாத்தியா? அபிஷேக் சர்மா பிளேட் ஸ்ட்ரைக் ரேட் 295. அபிஷேக் சர்மா இன்னைக்கு மறக்காத
சூப்பர்வான அபிஷேக். Table, let's talk about our Act Smart Wi-Fi player of the day. எல்லாம் கடைசி என்ன பண்ணிருக்காங்க, சாய் சுதர்ஷன் நாங்க பாத்துருக்காங்க நேத்திக்கு. டேய் சாய் சுதர்ஷன் எஃபர்ட்லெஸ்ஸா இப்படி அடிக்கிறான்டா, நம்மளும் பண்ண முடியுமேடா ஆடிட்டு இருக்காங்க எல்லாரும். இப்போ they have now copied Sai Sudarshan style. Even when they're chasing a total of 200, it's not that you have to go be destructive or trying to be destructive as an opener. You can play authentic cricketing shots and still be destructive and still score those 4 sixes and still win matches. And the 4 sixes நாலு சிக்ஸ் ரிஸ்கியா இருந்தா அடிச்சல இல்ல சிக்கா, நீங்க சொன்ன பாயிண்ட் அப்சல்யூட்லி ரைட். கண்ட்ரோல்ல வச்சிட்டு 4 6 கேட்ச் போயிருக்க முடியாது, அதாவது 4 6 ஆல் 3 சிக்ஸஸ் எஃபர்ட்லெஸ் அடிச்சான். சாய் சுதர்ஷன் எப்படி ஆடுறான் டெம்ப்ளேட் கத்துட்டாங்க. இப்ப இதே மாதிரி இந்த சீசன் எஸ்ஆர்எச் ஆடினாங்கன்னு வச்சுக்கோங்க, they would have probably not nearing qualifying position today. யா இந்த மாதிரி சடனா ஒரு மேட்ச் இந்த மாதிரி வந்து பேட்டிங் ஆடுறாங்க where they look unstoppable. Previous match பார்த்தா Cummins bowling, though the match was watched out. I still believe they picked a very good team in the auction, Chika. அவங்களோட பிளேயர்ஸ் கொஞ்சம் லெட் டவுன் பண்ணியிருந்தாங்க இந்த சீசன். Hopefully they'll correct it and they'll be back. They still have a very strong core, Chika. நம்ம பார்க்கிறோம் Abhishek Sharma can single-handedly win matches. Travis Head can do that. He's done it in the past. In the season அவர் அடிக்கல. Hendrik Klaasen can do that. Ishan Kishan can do that. They have the firepower. அவங்க வந்து என்ன சொல்ற நீ அதான் நீ if they are only நம்ம கோர்ஸ் கரெக்ஷன் பேசணும் தெரியுமா. நான் ஃபர்ஸ்ட் இதே எல்எஸ்ஜி எஸ்ஆர்எஸ் மேட்ச் தான், 3வது மேட்ச் அவங்க சீசன். இவங்க ஓவரா அவுத்து விட்டுறாங்க கட்சியில பாரு. அந்த மாதிரி ஷாதுல் தாக்கூர் மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்க போறான்னு, அந்த மேட்ச் ஷாதுல் தாக்கூர் மேன் ஆஃப் தி மேட்ச் வேணாம். அது எப்போ, that was 27th of March. So that is the third match we've seen. அப்பவே அவங்க கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிருந்தான்னு வச்சுக்கோ, நம்ம பேச்ச கேட்டுதான்னு வச்சுக்கோ, இத்தனை உருப்பிட்டு இருப்பாங்க. ஆஹா நாங்க மொரட்டை கால இப்படிதான் இருப்போம், பொதுவாக எங்க மனசு தங்கும், நாங்க மொரட்டை கால மாதிரி அதை அடிச்சு போட்டு பிடிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு கத்துனாங்கல்ல. Yeah, they played extraordinary, Chika. In fact, எல்லாரும் contribute பண்ணாங்க. அந்த Kamindu Mendis ஓட பேட்டிங் பாத்தீங்களா Chika? I know what ஆடுறான்டா. That's what today's cricket is proved, that you don't need to be a power hitter, but still you can score a rate of 200. Today Abhishek Sharma was not power hitting. Was it power hitting today? No. That one over of Bishnoi, he just went buzzer. No, but it was good hitting, not real power hitting. It didn't look like real power hitting. Klaasen was not power hitting. Kamindu Mendis is not power hitting. Ishan Kishan was not power hitting. But still the strike rate, you just see the strike rate of Karel Klaasen and all. Effortless it is. That's what I'm saying. No, எல்லாரும் இப்ப சாய் சுதர்ஷன் நம்மளே கத்துக்கணும். டேய் இப்ப சாய் சுதர்ஷன் என்ன பண்ணிருக்கான், டேய் சாய் நிஜமா மச்சான், you opened the whole world's eyes. அடிக்காமலே நீ 150 மேல ஸ்ட்ரைக் அவுட் அடிக்க முடியும், அடிக்காமலே 600 அடிக்க முடியும், பொழக்காமலே நீ அடிக்கிற மாதிரி பொழக்காமலே நீ பொழக்க முடியும். நீ டிஸ்ட்ரக்டிவா இல்லாம நீ டிஸ்ட்ரக்டிவா இருக்க முடியும், எக்ஸ்ப்ளோசிவா இல்லாம டிஸ்ட்ரக்டிவா இருக்க முடியும் காமிச்சிருக்கான் சாய் சுதர்ஷன். Absolutely கரெக்டா சொன்னீங்க. But that is Sai's class also, Chika. I don't think everybody can do it. No, Ani, today Abhishek showed that. என்ன சென்ஸ் ஆஃப் டைம் பாரு அபிஷேக் சர்மா பாரு, என்ன ஃப்ளோ, என்ன பேட் ஸ்பீடு, என்ன பேட் ஸ்விங். இன்னைக்கு அபிஷேக் சர்மா சூப்பரா இருந்தது பாக்கிறதுக்கு. I was just enjoying it. I was enjoying it. Not effort level success. என்ன லட்சியமா ஆடுறான் Chika அந்த பையன். ஆனா Kamindu Mendis எப்படி ஆடுறான் பாரு பாக்கிறதுக்கு. கிளாஸ் ஸ்ரீலங்கன் டான் பிராட்மன் Chika அவன்தான். கிளாஸோட சில ஷாட்ஸ்லாம் பாத்தியா தெரியும் டுடே. So overall நீ பார்த்தனா டுடேஸ் நாக் ஓபன் a lot of இப்பதான் எஸ்ஆர் ஜென்சி ஐயோ இந்த பசங்களை முன்னாடி ஆடி இருக்கலாமே, இந்த போலிங் முன்னாடி கொடுத்துருக்கலாமே, நம்ம இப்படியே முன்னாடி ஆடி இருக்கலாமே அப்படின்னு நினைச்சிருப்பா. அந்த போட்டு தள்ள போட்டு பொழந்துட்டு இருப்பாங்க போட்டு. Too late but better late than never. Next season பார்த்தா கமின்ஸ் சொன்ன மாதிரி போஸ்ட் மேட்ச்ல நெக்ஸ்ட் சீசனுக்கு ஒரு நல்ல டீம் மாதிரி இருக்கு. பட் if they need 2 more bowlers, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். They need an all-rounder, definitely. அது வேற, they are missing an all-rounder. எல்எஸ்ஜி வந்து மாத்தவே முடியாதுப்பா. திக்வேஷ் அது மாதிரி ஒரு 3 bowler வேணும். ஐயோ இந்த ஷாதுல் தாக்கூர் வச்சு திருப்பி அழுதான்னு வச்சுக்கோ, இந்த ஆவேஷ் கான் ஷாதுல் தாக்கூர் எல்லாம் வச்சு அழுதான்னு வச்சுக்கோ, போட்டு போலான்னு போல திருப்பி அடுத்த வருஷமும். Chika, நீங்க இவங்களா சொல்றீங்க they have one bowler Chika. ஆமா, எப்படி கண்ணுல பார்க்க மாட்டாங்கன்னு தெரியல. சித்தார்த் மணிமாறன் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடினாயா அந்த பையன், ஒரு மேட்ச் ஆட வைக்கலையா. அதுக்கப்புறம் என்ன Chika, how can they miss out on things like this Chika? That boy got the wicket of Virat Kohli. That boy did well against RCB and won the match for them last year. He still didn't play.
பவர் பிளேல. அண்ட் இவங்களுக்கு பவர் பிளேல போலிங்கே கிடையாது சீக்கா. அந்த ஆகாஷ் ஜீப் வந்து இவ்வளோ மேட்சா அடி வாங்கின்னு இருக்காரு. அவர் டெஸ்ட் மேட்ச் ஆடிட்டாரு, ஓகே, பட் பொழக்கிறாங்க, எல்லா மேட்சும் போட்டு வச்சு விளாசு கட்டுறாங்க. அவருக்கு நீங்க 2 ஓவர் பவர் பிளேல கொடுக்கறதுக்கு டெஃபினட்டா மணிமாறன் சித்தார்த்லாம் ஈஸியா ஆடலாம் சீக்கா. ஐ திங்க் தே ஹவ் மிஸ்ட் a huge trick there, LSG. இந்த ப்ராப்ளம் அவன் என்எஸ்ஜி என்னன்னா, அந்த சவுத் இந்தியன்ஸ் அவங்க யாரும் அவன கிரிக்கெட்டர் கன்சிடர் பண்றதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு இந்த பாம்பே, யூபி, கிபி, டெல்லி அங்கெல்லாம் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேலைக்கே ஆகாது. நான் சொல்லிடுறேன், இந்த மாதிரிலாம் ஆடிங்கன்னா வேலைக்கு ஆக மாட்டீங்க. இந்த அடுத்த வருஷம் திருப்பி லாஸ். இன்னும் கொஞ்சம் இப்போது ஒரு 5 வின் 6 வின் இருக்காங்க. அடுத்த வருஷம் 3 வின் வந்து இறங்கிடுவாங்க இந்த போட்டு. ஏன்னா இந்த மாதிரிலாம் இந்த மாதிரி போலி சீரியஸா நீ இந்த மாதிரி போலிங்லாம் சான்ஸே கிடையாது. The batting looks strong. The batting is sorted out. Frankly, the batting is good. And நீ மறுகாட்டிய இந்த மாதிரி இன்னைக்கு கடைசியில இன்னைக்குதான் ஃபர்ஸ்ட் டைம் இக்கானா ஸ்டேடியம்ல லக்னோ வழியே பார்த்தனா ஃபர்ஸ்ட் டைம் 200 சேஸ் பண்ணி வின் பண்ணிருக்காங்களா டோட்டல். Yep. So definitely SRH become the first team to chase 200 plus. Anyway, points table producer, just to confirm all the tickets and all the qualification. ஏன்னா சிஎஸ்கே டிக்கெட் வாங்கிட்டாங்க, அலாங் வித் ஆர்ஆர் அவங்களும் டிக்கெட் வாங்கிட்டாங்க. பட் நாளைக்கு சீக்கா ஒரு மேட்ச் ஃபார் த ப்ரைட், ஒரு உங்களோட ப்ரைடுக்கு ஒரு கேம் சீக்கா. ஏன்னா சிஎஸ்கே ஹஸ் நெவர் ஃபினிஷ்ட் லாஸ்ட் in an IPL season, and now they have an opportunity chika. If they beat RR, they are not going to finish last. எனக்கு என்னமோ நாளைக்கு CSK are going to win. That record is going to stay intact ன்னு எனக்கு தோணுது. சரி, நாளைக்கு சிஎஸ்கே ஒரு அட்வான்டேஜ்னா போன மேட்ச் நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம இவங்க கேகேஆர் மேட்ச்லயே பார்த்தா டீம் சார்ட் ஆயிட்டு அவங்க பேட்டிங் நீ பார்த்தா RCB மேட்சே ஒரு மாதிரி சார்ட் அவுட் ஆயிடுச்சு. they should have won that game also. ஆர்சிபி மேட்ச் கையில இருந்த மேட்ச் விட்டாங்க. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் ஆர்சிபி மேட்ச் வின் பண்ணி கையில இருந்த மேட்ச் விட்டாங்க. போன மேட்ச் வந்து ரிவர்ஸ்ல போச்சு. ஈவன் தோ தே வர் 5 டவுன் இந்த பவர் பிளேல 5 டவுன் இருந்தா கூட they didn't go. அவங்க அப்ரோச் மாத்திக்கல. போன கல்கட்டால 5 டவுன் இருந்தாங்க பவர் பிளேல, பட் ஸ்டில் they kept on attacking and they won the match. RCB they did the same thing. And RCB match கையில இருந்த மேட்ச் விட்டாங்க, கோட்டை விட்டாங்க. Maybe whatever you can say a bad decision, whatever it is, but still கையில இருந்த மேட்ச் கோட்டை விட்டாங்க. See, one good thing, one very important thing that's happened is Matre opening batsman Samyar on the under 19 player, and of course Deval Brewis. 2 big players at the top of the order like click and இவங்க ரெண்டு பேர் ஒருத்தர் மாட்டீங்கன்னா போற நாளைக்கு மேட்ச் த்ரூ. RR வந்து நீ RR நீ வந்து பார்த்தோம்னான்னு வச்சுக்கோ, அது எப்படின்னா மாத்திரையும் இந்த சூரியவன்சியும் 2 பேரும் under 19 ஓபனர்ஸ். இவங்க 2 பேரும் தான் இந்தியாவுக்கு under 19 ஓபனர்ஸ். நீங்க இங்க சொன்னீங்க, ஆனா ஆர்ஆருக்கும் அந்த வைபவ் சூரியவன்சியோ ஜெய்ஸ்வாலுக்கு மாட்டிக்கிச்சுன்னா they will be licking their chops also chika. But I think CSK have an edge chika. Yeah, CSK has an edge na. I think CSK oda bowling attack along with ஒரு clarity வர மாதிரி தெரியுது சீக்கா சிஎஸ்கேக்கு. I know it is very early days, ஒரு மேட்ச் தான் வின் பண்ணிருக்காங்க. But that RCB match வந்து they played very good cricket. They were unlucky not to win that particular game. இந்த KKR match வந்து நீங்க சொன்ன மாதிரி they should have probably lost அந்த power play 5 wicket, but they didn't let go. So there is one new belief coming in. And எப்பவுமே நான் பார்த்திருக்கேன் சீக்கா, RR வந்து are never good finishers in the tournament. Last year they'll struggle. The previous year, if you remember, they were 1 win away from qualification. Line last 4 match vodapattu they didn't qualify. So and again with their bowling attack without Jofra Archer, I think CSK has a huge edge chika நாளைக்கு. ஆமா, நாளைக்கு வந்து இந்த வாரம் வந்து போடுவான் அந்த மணிந்து வசரங்க அவனை போடு பொட்டி கிரவுண்ட் வேற டெல்லி. அங்கே பாரு, அங்க பார்த்தா இங்க ஃபிரோஷா காட்டன், இங்கே பாரு, இதே பாரு குத்துப் மீனார், அங்கே பாரு இதே ராஷ்டிரபதி பவன், இங்கே பாரு கேட், இந்தியா கேட், அங்கதான் அடிக்க போற நாளைக்கு பாரு துபை அடிக்கும் பாரு. ஏன்னா அசரங்கா போலிங் போட போகுது நாளைக்கு. அரசாங்கம் வந்து போலிங் போட போறோம். அங்கே பார் இது ஈஸ்வர ஜன்பத் அப்படின்னு சொல்லிட்டு இதான்ப்பா உனக்கு வந்து ராஷ்டிரபதி பவன், இங்கே பார் இந்தியா கேட் நல்லா போட அடி போறான். அந்த டெவல் ப்ரூவிஸ் அடிச்சான்னு வச்சுக்கோ, அவன் அங்கே நேரம் பஞ்சாபுக்கு அடிச்சிடுவான், அவ்வளவு தூரம் அடிச்சிடுவான். கொஞ்சம் சான்ஸ் கொடுத்தா ஜெய்ப்பூருக்கு அடிச்சிடுவாங்க அங்கேருந்து. Yeah, but it is going to be a battle of RR oda batting versus CSK all bowling in வெச்சுக்கலாமே. ஏன்னா RR oda batting top 3. RR will want to bat first chika. இதுக்கு மேல அவங்க சேஸ் பண்ணனும்னு வந்து ஆசையே படக்கூடாது. சில பேர் ஒரு நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு தான். இவங்கெல்லாம் எவ்வளவு சூடு கொடுத்தாலும் மாற மாட்டாங்க. இவங்க நல்ல மாட்டுக்கு ஒரு சூடுன்னுவாங்கடா. இவங்க எப்ப கேட்டாலும் போலிங் நிறைய பேர் இருக்காங்க. டாஸ் பண்ணிட்டு போலிங்ன்றாங்க. அது நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு தான். போலிங் எடுத்துட்டு திருப்பி நாளைக்கு போலிங் தான் எடுப்பாங்க. போட்டு அணி
GD is a different ball game altogether. Okay, they got a different thing. But in all fairness, I still believe tomorrow's match, a small ground, Delhi ground, நேத்திக்கே பார்த்தோம், செம்ம பேட்டிங் விக்கெட்டா இருக்கு. Bat first, score 225, you will win the match. அந்த டெல்லி கிரவுண்ட்ல 225 ஈஸியா அடிக்கலாம் என்னோட ஒப்பீனியன்ல. 225 ஈஸியா அடிக்கலாம், பட் ஆனா 200 ஈஸியா சேஸ் பண்ணாங்களே குஜராத் ஃபார் நோ லாஸ். அணி மறக்காத அணி ஃபர்ஸ்ட் 4 ஓவர் 20 ரன் அடிச்சுதான் 225 200 தான் அடிச்சாங்க. சோ ஃபர்ஸ்ட் 4 ஓவர் அதே 40 ரன் வந்து, நான் ஒரு 45 50 ரன் வந்து வச்சுக்கோ, ஒரு நேத்து கேக்குறேன். சோ you would have added 22 runs, no 30 runs. பட் ஆனா அந்த விக்கெட் பார்த்தா ஒரு சேசிங் கிரவுண்ட் மாதிரி தான் தோணுது சீக்கா. அந்த மாதிரி ஒரு விக்கெட் கொடுத்தாங்கன்னா, யூசுவலா டெல்லி கிரவுண்ட் செகண்ட் இன்னிங்ஸ் பால் கொஞ்சம் ஸ்டாப் ஆகி திரும்பும், அது நடக்கல நேத்திக்கு. yesterday's match பார்த்தா ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ்ல 20 ரன்ஸ் தான் அடிச்சாங்க. ஒரு பவர் பிளேல ஃபர்ஸ்ட் 4 ஓவர்ஸ்ல எவ்வளவு அடி பண்ணி ஜெனரலா? Ideally you'd want to be anywhere close to 40. So 20 runs அங்கேயே அத 220 225 மிஸ் பண்ணா. yesterday's match 225 அடிச்சா வின் அடி திருப்பி ரிப்ளை வின் பண்ண முடியாது. நீ 225 நேத்திக்கு ஆடின பேட்டிங் சுப்மன் கில் அண்ட் சாய் சுதர்ஷன் ஆடின பேட்டிங் 225 எல்லாம் they would have won it with the same 1 over to spare. அனி நான் I'm not taking சாய் சுதர்ஷன் GT அக்கவுண்ட். அது நீ 225 நீ மட்டமா bowling போட அடிதான் வாங்குவ நீ, கரெக்டா இருக்கு. and one more thing, இந்த பசங்க செமையா ஆடினாங்க நேத்திக்கு, அது வேற விஷயம். and இவங்களுக்கு DC bowling பாத்தியா நேத்திக்கு? மட்டமான bowling. நீ பேட் bowling great batting. சாய் சுதர்ஷன் அவங்க அன்ஸ்டாப்பபிளா ஆடின இருக்காங்க சீக்கா. யாரா இல்ல அனி, it's a combination, great batting made them both badly. That's one point. But the point is, I'm saying, coming back to CSK and RR match, see RR அனி again, RR வந்து பார் இவனோட as usual இருக்கானே, அவங்க இவன் கேப்டன் சஞ்சு ஃபர்ஸ்ட் ஃபியூ மேட்சஸ் பிரமாதமானோம், அதுக்கப்புறம் ஃபார்ம் ஸ்லைட் ஆகும். அவன் என்னைக்குமே பாரு, அவன் CSK ஐ மீன் ஒரு IPL பாரு, ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் சீசன் வேற லெவல்ல பேட்டிங் ஆடுவான். செகண்ட் ஹாஃப் சீசன் பாத்தீங்கன்னா அவன் கொஞ்சம் ஃபார்ம் எப்பவுமே டிட்டீரியேட் ஆகும். பாத்துக்கியா நீ சஞ்சு சாம்சன்? yes it has been a problem சஞ்சுக்கு actually. அதான் ப்ராப்ளம் வரும். they'll face the same problem again. they'll face the same problem. and அவங்களுக்கு யாரும் அந்த சிவா என்ன ஒரு டூபேன் வச்சு ஆடி இருக்காங்க இம்பாக்ட்ல. அந்த டூபேன் ஒரே ஷாட் தான் வச்சிருக்கான். அவனும் செம கூசுடிறான், இப்படின்றான் சீவ் பால் அடியில போயிட்டு இருக்கு. நேத்து பாத்தியா மேட்ச்ல? சோ வேலைய சீக்கா எல்லாம் வேலைக்கு ஆகாதுன்றீங்க சீக்கா, அதெல்லாம் ஓகே சீக்கா. பட் அவங்களுக்கு வெப்பன்ஸ் இருக்கு சீக்கா. ஆனா டெஃபினட்டா when you have somebody like a Vaibhav Suryavanshi who can get a 34 ball 100, நாளை மேட்ச்ல ஒண்ணுதான் எனக்கு பார்க்கணும். ஒன்னு CSK வினிங் பார்க்கணும் எனக்கு, இன்னொன்னு சூரியவன்ஷி அடிக்கிறது பார்க்கணும். நான் I like that boy. சூரியவன்ஷி அடிச்சானா, நான் இப்பவே சொல்லிட்டேன் சீக்கா, சூரியவன்ஷி அடிச்சானா CSK வின் பண்ணாது. அந்த பையன் வந்து, ஏன்னா அவன் வந்து அடிக்கிற அடியில 40 ரன் வந்து வெறும் 6 and 4ல மட்டும் தான் அடிச்சிருக்கான். சூரியவன்ஷி நான் எங்க தெரியுமா மாட்டிப்பான்? கலீல் அஹ்மத் மாட்டிப்பான். See, சூரியவன்ஷி மாதிரி பிளேயர்லாம் எப்படின்னா, பால் கமிங் ஆன் தி பேட் he'll hit you nicely straight லைட். இந்த கலீல் அஹ்மத் வந்து பால் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் வந்து படி ஜிங்கு சக்கு பால் ஹியர் அண்ட் தேர் கொஞ்சம் மூவ் சூரியவன்ஷி மாட்டிப்பான்னு நினைக்கிறேன். கலீல் அஹ்மத் அவளை அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். கலீல் அஹ்மத் இஸ் ஏபிள் டு பால் ஜிங்கு சக்கு உள்ள வெளில பண்ணுவான் பாரு. அது வேற AK-47 போட்டு அடிச்சிடலாம். AK-47 போட அடிக்கிறது நல்ல சான்ஸ் இருக்கு. பட் கலீல் அஹ்மத் கொஞ்சம் மாட்டிப்பாங்க. பிகாஸ் கலீல் அஹ்மத் slightly nippy and slightly tricky. That is my gut feel. Again, அவங்க பேட்டிங் நல்லா ஆனா எஸ்எஸ்வி. பட் ஆனா அந்த வைபவ் சூரியவன்ஷி மட்டும் பேட்டிங் கிரிக்கெட் பாக்குறது நல்லா டிவிஎஸ் வேற ஒண்ணுல ஒரு சூரியவன்ஷி பேட்டிங் நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. எனக்கு சூரியவன்ஷி, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், மாத்ரே, டெவால் ப்ரூவிஸ், இந்த 4 பசங்க பேட்டிங் பார்த்தா நல்லா இருக்கும் நாளைக்கு மேட்ச். I want this contest. I just want this contest. That's all. நாளை மேட்ச் வேற ஒண்ணுமே இல்லை. வேற மேட்ச்ல வேற ஒண்ணுமே இல்லையே. CSK வின் பண்ணிடுவாங்க ஷூரா. CSK வின் தி மேட்ச். இனிமே CSK என்ன ஒரு அட்வான்டேஜ் CSK என்ன, ஏறி மிதிச்சுருவாங்க. பிரஷர் கிடையாது. நோ பிரஷர் ஆன் தம். இல்ல ஏறி மிதிக்கிறதுக்கு அந்த மாதிரி இன்னும் அந்த டீம் ஃபார்ம் ஆலன்னு எனக்கு தோணுது. அனி உனக்கு அனி இவங்களுக்கு உனக்கு ஒரு சொல்ல RR யார் இருக்கா போலிங்ல சொல்லு பாக்கணும். அவனுக்கு வந்து ரியான் பராக் ஒரு மேஜர் டிஸ்அட்வான்டேஜ். RRக்கு போலிங் சுத்தமா கிடையாது. ரியான் பராக் வச்சு மெயின் பவுலர் ஆடிட்டு இருக்காங்க. நீ வேற அவங்க அந்த மாதிரி ஆயிடுச்சு அவங்க டீம் இப்போ. அது சொல்ற பாயிண்ட் நான் அப்சல்யூட்லி அக்ரி வித் யூ. நாளைக்கு ஆனா அந்த 2 லெஃப்ட் ஹேண்டருக்கு அஸ்வின் வச்சுட்டு ஓபன் பண்ணலாமா? யாரு அஸ்வின் வச்சுட்டு அஸ்வின் வச்சுட்டு அவங்க என்ன வேணா பண்ணிட்டோம். அஸ்வின் வச்சு ஓபன் பண்றோம். அஸ்வின் வச்சு பண்ணிட்டோம். எனக்கு அது கவலையே கிடையாது. இட் டசன்ட் மேட்டர் ஃபார் மீ. கையில மாதிரி ஒரு 2 போலிங் போடலாம். ஏன் அஸ்வின் போலிங் பண்ணலான்னு போட்டான்.
ட்ரை பண்ண But nothing Ashwin wrong. should not bowl over the wickets, Chika. அவர் நியூ பால்ல போடுறாருன்னா ரவுண்ட் தி விக்கெட். ஏன்னா வைபவ் சூரியவன்சி வந்து கொஞ்சம் ஸ்பின்னுக்கு ஒரு ஆஃப் ஸ்பின்னர் இன்னும் ஒழுங்கா போட்டு பார்க்கல நம்ம. We haven't seen an off spinner bowl to Vaibhav Suryavanshi. I'm trying to think. ஏதாவது மேட்ச் ஆஃப் ஸ்பின்னர் ஆடினாரான்னு. I think I don't. Ashwin good idea. Ashwin வச்சு ஓபன் பண்ண நியூ பால் வச்சு போட சொல்லிட்டு ஒரு ரெண்டு கலியில வந்து ஒரு ரெண்டு அஸ்வின். Actually it's a good idea. பட் அஸ்வின் வந்து நார்மல் ஆஃப் ஸ்பின் பண்ண. அங்க வந்து இந்த கேரம் பால் போடுறேன், நான் இங்க போடுறேன், அப்படி இது போடுறேன், நாங்க அதை போட்டு அவனை கேரம் ஆடிடுவோம், உன்னை போட்டு கேரம் ஆடிடுவோம், அவன் போட்டு அப்புறம் அவனை போட்டுவான். அது கரெக்ட். அது சொன்னீங்களே, if he bowls normal traditional off spin from round the wickets, traditional off spin பண்ணா he'll be effective. I agree with you completely. traditional off spin பண்ணா எஃபெக்டிவா இருப்பான். பட் அந்த பையன் பாக்குறதுக்கு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கான். சரி, அதே மாதிரி மாத்திரையும் அந்த பெங்களூரோட நாக் ஆனா பாத்தியா, மாத்திரை என்ன நாக் ஆனா பெங்களூரோட. அண்ட் போன மேட்ச் பார்த்தேன், டெவால் ப்ரூஸ் பேட்டிங் பார்த்தியா, கிழிச்சு கொடுத்துட்டான் கேகேஆர் போட்டு, கைட்டி கொடுத்துட்டான் கேகேஆர். So Deval Bruce and போன மேட்ச் why you take Ravindra Jadeja, he started batting freely now. And in all fairness, Noor Ahmed started bowling well, Ravindra Jadeja started bowling well. Ashwin மட்டும் தான் இந்த சீசன்ல இன்னும் சரியா bowling போடல. அவனும் ஒரு நல்ல ஒரு சீசன் போட ஆரம்பிச்சான். of course 2 மேட்ச் தான் இருக்கு, 4 மேட்ச் என்ன பண்ண போறான்னு தெரியல. இல்லனா நாம வேற ஏதாவது காம்பினேஷன் ட்ரை பண்ண போறானா தோனி, அது பார்க்கணும். வேற ஏதாவது காம்பினேஷன் ட்ரை பண்ணுவானு தெரியல bowlingல. Yeah, அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கணும். But you are also predicting a CSK victory, Chika. Obviously, you are always predicting CSK victory. I think even CSK is going to... Not always. I always give a very honest view. See, in the TV, don't forget, before the RCB match, between RCB and CSK, the first match, I said RCB will looking very dangerous. I won't be surprised. So tomorrow's match, the reason why I'm saying it, after seeing the KKR match on 7th May, CSK's team is slowly coming back to the normal thing. Yeah, நானும் அக்ரி பண்ணிக்கிறேன். I think CSK will edge it tomorrow. You saw Pathina coming back to form last match. You saw a little bit of Shivam Dube coming back to form last match. So Shivam Dube will also start looking good now. So அது எப்படி பண்றான் பார்க்கணும். And ஏன்னா இவங்களுக்கு bowling கிடையாது, ஆறா இருக்கு, ஒன்றரை bowling side இது. Absolutely. சரி, ஓகே. Anyway, viewers, நீங்க போய் சொல்லுங்க, நாளைக்கு CSK will they win and get out of that last position? ஏன்னா CSK ஓட ஹிஸ்டரியில அவங்க லாஸ்ட் பொசிஷன்ல ஃபினிஷ் பண்ணது இல்ல. So I hope they do that tomorrow. I actually really do hope that they do that. You don't want to see CSK finish last. I don't want to see CSK finish last. Anyway, guys, before you go, don't forget to check out Act Smart Wi-Fi. Click the link in the description below. Subscribe to our channel Cheeky Chika. Hit the bell icon notification. We'll be back again. Cheers, guys.